தலைவர் விஜயுடைய அந்த விவகாரம் தொடர்பாக நேத்திக்கு ஒரு நடிகையோட கல்யாணத்தில் பங்கேற்றிருக்காரு. பெரும் சர்ச்சையா ஏற்பட்டிருக்கு. என்ன சர்ச்சை? என்ன சர்ச்சை? அவங்க விவகாரத்தே வந்து இந்த மாதிரி ஒரு நடிகையோட அவருக்கு தொடர்புல இருக்காரு. அதனால தான் விவகாரத்தை கேட்கணும் அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க. நேத்திக்கு ஒரு கல்யாணத்துல ஜோடியா பங்கேற்றிருக்காரு. ஜோடியானா யாரு கூட? திரிஷா கூட பங்கேற்றிருக்காரு. அதெல்லாம் ஒரு பர்சனல் மேட்டருங்க. அதெல்லாம் போயிட்டு நம்ம பேசினா நாகரிகமா இருக்குமா? பர்சனல் மேட்டர் பேசுறது நாகரிகமா இருக்காது. என்னுடைய அனுபவம் அரசியலில் முதல் முறையாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்கெங்கெல்லாம் கடுமையான போட்டி இருக்குமோ அதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து எதிரணியில் உள்ளவர்களை தோல்வியடைய வச்சு வெற்றி கண்டிருக்கிறார். இது வந்து ஒரு முதல் அனுபவம் அரசியல் களத்தில். முன்னாடிலாம் எங்க பிரச்சனை இருக்கோ அதை கூட்டணி கட்சிக்கு கொடுப்பாங்க. ஆனால் முதல் முறையாக தமிழ்நாட்டு அரசியலில் நான் பார்த்ததில் ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேல் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். முதல் முறையாக நான் கண்டது மாண்புமிகு முதலமைச்சர் நாடாளுமன்ற தேர்தலில் 1-2 இடங்களில் கடுமையான போட்டி இருக்கும் என்று தெரிந்தவுடன் அவரை அழைத்து இந்த இடத்தில் உங்களால் வெற்றி காண முடியாது, அதை நான் எதிர்கொள்ளுகிறேன் என்று என்னால் தொகுதியை கூட சொல்ல முடியும். அப்படி ஒரு சவால்களை தான் சந்திக்க தயாராக எடுத்துக்கொண்டவர். ஆகவே சுமூகமாக எல்லாம் நல்ல முறையில் முடியும். எதிர்க்கட்சி வரிசையில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் இனிமேல் அமர்வதற்கு வாய்ப்பில்லை. காங்கிரஸ் சார்பா 5000 பேருக்கு மேல விருப்ப மனு கொடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களுக்குலாம் நேர்காணல் எப்ப சார் நடக்கும்? ஏன்னா இப்போ சிங் டியோ தலைமையில் ஒரு ஸ்கிரீனிங் கமிட்டி அமைச்சிருக்காங்க. அவங்க இப்ப வரப்போறாங்க. இன்னும் ஒரு 4-5 நாட்களில் ஆய்வு பண்ணுவோம். ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வராருன்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க. அவருடைய வருகைன்றது எப்ப? அவர் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சிட்டு இருக்காரு. இப்ப 5 மாநில தேர்தல், அசாம், மேற்கு வங்கம், பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, கேரளா எல்லா இடத்துக்கும் போறாங்க. தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா உறுதியா வராங்க. தாவேகா தலைவர் விஜயுடைய அந்த விவகாரம் தொடர்பாக நேத்திக்கு ஒரு நடிகையோட கல்யாணத்துல பங்கேற்றிருக்காரு. பெரும் சர்ச்சையா ஏற்பட்டிருக்கு. என்ன சர்ச்சை? என்ன சர்ச்சை? அவங்க விவகாரத்தே இந்த மாதிரி ஒரு நடிகையோட அவருக்கு தொடர்புல இருக்காரு. அதனால தான் விவகாரத்தை கேட்கணும் அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க. நேத்திக்கு ஒரு கல்யாணத்துல ஜோடியா பங்கேற்றிருக்காரு. ஜோடியானா யாரு கூட? திரிஷா கூட பங்கேற்றிருக்காரு. அதெல்லாம் ஒரு பர்சனல் மேட்டருங்க. அதெல்லாம் போயிட்டு நம்ம பேசினா நாகரிகமா இருக்குமா? பர்சனல் மேட்டர் பேசுறது நாகரிகமா இருக்காது. தேங்க்யூ. அது இல்ல அவருடைய கருத்து, அது என்னுடைய கருத்து. தூத்துக்குடியில் நடந்த சம்பவம் மிகவும் வேதனை அளிக்கிறது. நான் இப்போது திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி நாங்குநேரிக்கு சென்று கொண்டிருக்கிறோம். எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் அங்கே இருக்கிறார். இதையெல்லாம் இனி வரும் காலங்களில் இப்படி வராமல் காவல்துறை பாதுகாக்க வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மனித நேயம் செத்துவிடவில்லை. தமிழ்நாடு தான் முன்னுதாரணம் என்று சொல்லுகிறோம். அதை தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. அதை யாரும் கீழ் மட்டத்தில் தட்டக்கூடாது. அதுதான் என்னுடைய தொடர் நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்.